பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 19 இன்னைக்கு அதுலேருந்து ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கேயும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவானும் யாக்கோப் இவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து நீங்கள் பரலோகத்துக்கு போன பிறகு உங்களுடைய ரைட்லேயும் உங்களுடைய லெஃப்ட்லேயும் வந்து யோவான் எங்கள் 2 மகனுங்களையும் உட்கார வைங்க. அவங்க ஏதோ இது பாசத்தில் கேட்டாங்க, ரைட்டு, அவங்களுக்கு அறியாமல் கேட்டாங்க. அதுவும் ஆண்டவர் தான் சொல்கிறார், நீங்கள் தெரியாமல் கேட்குறீங்க. இதை தெரிஞ்சுக்கணும் யார், நம்ம சீஷர்கள், மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கணும். என்னது, பரலோகத்தில் போய் சீட்டு போடுறதுக்கு இப்போவே இவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு ஒரே ஒரு ஆச்சரியம், அவங்களுக்கு ஒரே கோபம் வர. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஹூஎவர், யாரெல்லாம் ரைட்டா வாண்ட்ஸ் டு பிகம் கிரேட், யாரெல்லாம் பெரியவர்களாய் சிறந்தவர்களாய் உயர்ந்தவர்களாய் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் அமங் யூ மஸ்ட் பி யுவர் சர்வன்ட், வேலைக்காரர்களாக முதலாக மாற வேண்டும். ஒரு எளிமையான ஒரு இடத்திலிருந்து ஒரு எளிமையான பர்சனாக தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். படிப்படியாக ஒரு சர்வன்ட்ஹுட். அடிமைகளாக இருந்தவர்கள் எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, சர்வன்ட்டை விட்டுருங்க. அதாவது வேலைக்காரர்கள் என்பது பரவாயில்ல, அடிமை என்பது சர்வன்ட்டோட வேலைக்காரர்களோட கீழே. முதலாவது யோசேப்பு அடிமையாக இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்தார், நடக்கலை, சின்ன வயசில் நடக்கலை. என்ன நடந்தது, அவனை அடிமையாக விற்று தான் போட்டாங்க. ஆனால் பாருங்கள், ரொம்ப கீழே, அடிமையிலும் கீழே அவன் வாழ்க்கை ஆரம்பிக்குது. யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. பார்வோனுக்கு வந்த கனவை யோசேப்பு மூலமாக அதை தீர்த்து வைத்து அவனை பிரதம மந்திரியாக மாற்றுகிறார். தானியேல் பாபிலோனில் கைப்பற்றி சங்கிலியுடன் அடிமையாக இழுத்து கொண்டு போய் அவனை வந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். எங்கேருந்து, இஸ்ரவேலேருந்து. ஆண்டவர் சொன்ன, நீ உயர்ந்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையிலனா முதல்ல கீழேருந்து ஆரம்பி. எளிமையான பிகம்ஸ் அந்த சர்வ் பண்ணுற இருதயம் உனக்குள்ளே வர வேண்டும். மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற இருதயம் வர வேண்டும். எஸ்தர் எடுத்துக்கும். எஸ்தர் எப்படி போனாங்க, எஸ்தர்னா ராணியாக இருக்கிறாங்க. எஸ்தர் அடிமையாக இருந்தவர்கள். தாவீது யார், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர். இவர்களுடைய எண்ணம் கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்ப உயர்ந்த எண்ணத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்துவதால் கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைத்தார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணம் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் பயணத்தில் என்ன விரும்புகிறீர்கள்? கேன் யூ சர்வ் காட்? கர்த்தரை உங்களால் உங்கள் வாழ்க்கையில் சேமிக்க முடியுமா? கேன் யூ சர்வ் அதர்ஸ்? நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியுமா?